வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், நம்ம சேனலில் வர எல்லாமே ஒரு கணிப்பு மட்டும்தான். இது வெறும் பொழுதுபோக்கு மற்றும் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. வணக்கம் நண்பர்களே, கேஎல் லாட்ரி டிப்ஸ் டெய்லி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நேற்றைக்கான குழுக்கள் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சம்ருதி SM60. ஸோ நேற்றைக்கான ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 074. நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் ஏபிசி சிங்கிள் போர்டில் வந்துட்டு சப்போர்ட் நம்பர் வந்துட்டு 4 கொடுத்துருந்தோம். அந்த சப்போர்ட் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏபிசி இதில் வேணால் வந்துட்டு நீங்கள் 4 வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக கொடுத்துருந்தோம். ஆனால் நம்மளோட ரிசல்ட்டில் சி போர்டில் 4 வந்திருக்கு. ஸோ நம்மளோட சப்போர்ட் நம்பர் வந்துட்டு 100% மேட்ச் ஆகிருக்கு. நம்ம கொடுத்துருந்தோம், நேற்றே சொல்லியிருந்தோம் 100% வந்து மேட்ச் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரியே சப்போர்ட் நம்பர் பார்த்திங்கன்னா 4 வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு வின்னிங் நம்பர் வந்திருக்கு. வாங்க நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு பாருங்கள், 294 கொடுத்துருந்தோம். ஆனால் ரிசல்ட்டு 74 வந்திருக்கு. பரவாயில்ல, ஒரு சில நம்பரில் தான் வந்துட்டு மிஸ் ஆகிருக்கு. பட் 4 பார்த்திங்கன்னா சி போர்டில் வின்னிங் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி ஏபி ஏசி பிசிக்கான போர்டு நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 40 கொடுத்துருந்தோம். நம்ம வந்துட்டு இதை எப்படி ப்ளே பண்ணணும்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ 54னா 45ஆகவும் நீங்கள் ஏபியில் வைக்கலாம், ஏசிலையும் வைக்கலாம், பிசிலையும் வைக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் 40வும் ஏசியில் வச்சுருந்திங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு 04ன்னு நம்மளோட ரிசல்ட் நம்பர் மேட்ச் ஆகிருக்கும். ஸோ நம்மளோட 40 வந்துட்டு ஏபி ஏசி பிசி போர்டில் வந்துட்டு 100% வின்னிங் சான்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ வாங்க இன்றைக்கான கெஸ்ஸிங் நம்பர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். குழுக்கள் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாக்யதாரா BT59. இதுதான் வந்து இன்றைக்கான குழுக்கள் நேம். ஸோ வாங்க ஏபிசி சிங்கிள் போர்டு நம்பர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான ஏபிசி சிங்கிள் போர்டு நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 936. இதுதான் வந்துட்டு இன்றைக்கான ஏபிசி சிங்கிள் போர்டு நம்பர். சப்போர்ட் நம்பராக வந்துட்டு நீங்கள் 7 எடுத்துக்கோங்க. நேற்று வந்துட்டு அதுக்கு முந்தைய நாள் வந்துட்டு நம்ம கொடுத்த சப்போர்ட் நம்பர் வந்து 100% வந்து வின்னிங் ரிசல்ட்டோட மேட்ச் ஆகிருந்துச்சு. ஸோ நீங்களும் அந்த நம்பரை வந்து கெஸ்ஸிங்கில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். உங்களோட கெஸ்ஸிங்கில் 7936 இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக சிங்கிள் போர்டில் ப்ளே பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வாங்க நம்ம பவர் நம்பர்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கான பவர் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 804 108 315. ஸோ இதுதான் வந்துட்டு இன்றைக்கான நம்ம கொடுக்குற பவர் நம்பர்ஸ். ஸோ இது வந்துட்டு நம்மளோட கெஸ்ஸிங்கில் தான் இருக்குது. இது வந்துட்டு ரேண்டம் நம்பரில் அந்த மாதிரிலாம் நம்ம கெஸ் பண்ணலை. ஸோ இதுவும் நம்ம கால்குலேட் பண்ணி கெஸ்ஸிங் நம்பரில் தான் கொடுத்துருக்கோம். வாங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு பாக்ஸ் நம்பர்ஸ் பார்க்கலாம். பாக்ஸ் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நம்ம சூஸ் பண்ணியிருக்க நம்பர் 960 தான் நம்ம வந்து கெஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பாக்ஸ் வந்துட்டு ப்ளே பண்ண தெரியாதவங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இதான் வந்து 960 நம்ம எடுத்துக்கிறோம். இந்த நம்பர்ஸ் வந்துட்டு பாக்ஸில் எப்படி ஷஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 096 690 கொஞ்சம் 096 690 609 906 069. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் 6 நம்பர்ஸில் வந்து ஷஃபில் பண்ண முடியும் பாக்ஸ் நம்பரை. நீங்கள் பாக்ஸ் நம்பர் வந்துட்டு இப்போ தான் ப்ளே பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களோட கெஸ்ஸிங்கில் இருந்தால் நீங்கள் ப்ளே பண்ணுங்கள் மறக்காமல். ஸோ இதான் வந்துட்டு இன்றைக்கான கெஸ்ஸிங் நம்பர்ஸ். வாங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆல் போர்டு நம்பர் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கு நம்ம சூஸ் பண்ணியிருக்க ஆல் போர்டு நம்பர் பார்த்திங்கன்னா 9 தான் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 9 வந்துட்டு ப்ரீவியஸ் டேஸாக வந்துட்டு ப்ளே பண்ணவே இல்லை. ஸோ நம்மளோட கணிப்பில் 9 இருக்குது. உங்களோட கணிப்பில் 9 இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். வாங்க நெக்ஸ்ட் வந்துட்டு நம்மளோட ஏபி ஏசி பிசிக்கான போர்டு நம்பர்ஸ் பார்க்கலாம். இன்றைக்கான ஏபி ஏசி பிசிக்கான நம்பர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 71 47 38 64 14 81 56 26 53 32
ஸோ ஃபைனலாக வந்துட்டு 08. ஸோ இதுதான் வந்துட்டு இன்றைக்கான நம்ம கொடுக்குற டபுள் போர்ட் நம்பர்ஸ். ஸோ டபுள் போர்ட் நம்பர் வந்துட்டு நீங்கள் ப்ளே பண்ண தெரியலனா உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். ஸோ நம்ம டெய்லி வந்துட்டு தெரியாதவங்களுக்கு நம்ம எக்ஸாம்பிள் சொல்லிகிட்ருக்கோம். ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டும், புதுசாக வீடியோ பார்க்குறவங்க. சிம்பிளாக வந்துட்டு இப்போ ஒரு நம்பர் 47 எடுத்துக்கோங்க. ஸோ இதை வந்துட்டு ஏபிஏசி பிசியில் வந்து எப்படி சஃபல் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ 47 கூட விட்டுருங்க. நேற்றைக்கான நம்ம கொடுத்த நம்பர் 40 எடுத்துக்கலாம். இப்போ ஏபியில் வந்துட்டு 40, ஏசியில் வந்துட்டு 40, பிசியில் வந்துட்டு 40 நீங்கள் ப்ளே பண்ணுறீங்கன்னா அப்படியே இங்கே பாருங்கள் 04 நீங்கள் ஏபியில் ப்ளே பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிசியில் 04 ப்ளே பண்ணலாம். ஏசியில் நீங்கள் 04 ப்ளே பண்ணலாம். ஸோ நேற்றைக்கான ரிசல்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 074. ஏலையும் சிலையும் 04 வந்திருக்கு. ஸோ அப்போ நம்ம கொடுத்த கெஸ்ஸிங் நம்பர் வந்துட்டு 100% வந்து நம்மளோட கணிப்பில் கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இப்படி தான் நீங்கள் உள்ளே இருக்க நம்பரை ப்ளே பண்ணணும். ஸோ இதான் வந்து நம்மளோட கெஸ்ஸிங் நம்பர். வாங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஏபிசி மிக்சிங் 3 டிஜிட் நம்பர் ஒன்றா பார்க்கலாம். ஸோ நம்மளோட வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க ஃபஸ்ட் நம்பர்லேருந்து பார்க்கலாம். 371 747 538 256 464 526 814 153 732. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா 181. ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட கெஸ்ஸிங் நம்பர். நாம் எப்பொழுதும் கொடுக்குற கார்னர் நம்பர்ஸ் தான் வந்து நம்ம டார்கெட் பண்ணி கொடுப்போம். ஸோ உங்களோட கெஸ்ஸிங்கில் நம்மளோட நம்பர் வந்துட்டு 100% கணிப்பில் வந்தால் நீங்கள் கண்டிப்பாக ப்ளே பண்ணுங்கள். நம்மளோட கெஸ்ஸிங் நம்பர்ஸ் எப்போதுமே 90 to 100% வந்துட்டு வின்னிங் ரிசல்ட்டோட மேட்ச் ஆகுது, இல்லாட்டினா ஜஸ்ட்டில் தான் போகுது. ஸோ நம்மளோட கெஸ்ஸிங் முழுக்க வந்துட்டு கால்குலேட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு. ஸோ இதுதான் வந்து நம்மளோட கெஸ்ஸிங் நம்பர்ஸ். மீண்டும் ஒரு முறை சொல்லிடுறேன், நம்மளோட கேஎல் லாட்ரி டிப்ஸ் டெய்லி யூடியூப் சேனல் சர்ச் பண்ணாலே வரும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 60% வந்துட்டு நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறாங்க. ஸோ அவங்களாம் வந்துட்டு நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோக்கு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கெஸ்ஸிங் நம்பர் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.